வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல கிரைம் ஆர்ட்கள் அப்படின்ற சீரிஸோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி தான் பார்க்க போறோம். இதுல ஏற்கனவே ஒரு கதையை போட்டிருக்கோம். அந்த கதையை கேட்கலன்னா நான் லிங்க் கொடுக்குறேன், அந்த கதையை கேட்டுக்கோங்க. அந்த கதைக்கும் இந்த கதைக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது. முதல்ல இந்த கதையோட பிளாட்டை பத்தி சொல்றேன். சஞ்சனான்னு ஒரு பொண்ணு லண்டன்ல மேற்படிப்புக்காக போறாங்க. அப்படி போனவங்க கிட்ட இருந்து பேரண்ட்ஸ்க்கு எந்த ஒரு தகவலுமே வரமாட்டேங்குது. இருக்காங்களா இல்லையான்ற மாதிரி பேரண்ட்ஸ் கன்ஃபியூஸ் ஆயிடுறாங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்றத போலீஸுங்க விசாரிக்கிறாங்க. சஞ்சனாக்கு உண்மையில என்ன ஆச்சு, இல்ல யாரெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்காங்க அப்படின்றத போலீஸுங்க கண்டுபிடிச்சாங்களா இல்லையான்னு சொல்றது தான் கதையா இருக்கும். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். இந்த கதையோட பேரு கான் கேர்ள் அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. முதல்ல நமக்கு லண்டனை காமிக்கிறாங்க. இங்க இருக்க பொண்ணு தான் சஞ்சனாவா இருப்பாங்க. எதையோ யோசிச்சுக்கிட்டே சஞ்சனா சோகமா உட்காந்துட்டு இருக்காங்க. சஞ்சனாக்கு என்ன ஆச்சு அப்படின்றது கிளியரா தெரியல. இப்ப நமக்கு குஜராத்ல இருக்க ஒரு பகுதியை காட்டுறாங்க. கௌரவ் அப்படின்ற ஒரு நபரை அரெஸ்ட் பண்ணி கூட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த கௌரவ பொறுத்த வரைக்கும் சஞ்சனாவோட ஃப்ரெண்டு மாதிரி இருப்பாரு. அவ எனக்கு தங்கச்சின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. இவர் தான் உங்களை டிராப் பண்றதுக்காக கடைசியா கூட்டு போனாரு. அதனால தான் இந்த இடத்துல விசாரிக்கிறதுக்கு கூட்டு வந்திருக்காங்க. இப்போ ஒரு நாளைக்கு முன்னாடி நடந்த விஷயத்த காட்டுறாங்க. சஞ்சனாவோட சித்தப்பாவும் சித்தியும் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக வந்திருக்காங்க. ஆக்சுவலா சஞ்சனா ஜனவரி மாசம் வெளிநாட்டுக்கு கிளம்பி போயிருப்பாங்க. ஆனா இப்ப ஏப்ரல் மாசமே தாண்டிடுச்சு. ஆனா ஒரு வாட்டி கூட கால் பண்ணி பேசாம இருந்திருப்பாங்க. இவங்களுமே என்னென்னமோ பண்ணி பார்த்திருப்பாங்க, ரீச்சே பண்ண முடியல. அதனால ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக தான் வந்திருக்காங்கன்னு தெரிய வருது. ஆக்சுவலா இவங்களை பொறுத்த வரைக்கும் 2 பசங்க இருக்காங்க. ஒரு பையன் ஒரு பொண்ணு இருக்காங்க. பேரை பத்திலாம் நான் அப்புறமா சொல்றேன். சஞ்சனா கால் பண்ணாம இருக்கிறதுக்கும் இவரை கூட்டு வந்து விசாரிக்கிறதுக்கும் என்ன காரணம் இப்பதான் தெரியுது. ஆக்சுவலா சஞ்சனாவை ஏர்போர்ட்ல விடுறதுக்காக இந்த கௌரவ் தான் வந்திருப்பாரு. கௌரவ் கொஞ்சம் ஃப்ரெண்டு மாதிரி இல்ல, அதனால தான் விடுறதுக்காக கூட்டு போயிருப்பாரு. அப்படி கூட்டு போனவர் ஃபாரின்கே விடல போல, ஏதோ பண்ணிருக்காரு போலன்னு யோசிச்சிருப்பாங்க. அதனால தான் இவரோட பேரை சொல்லியிருக்காங்க. ஆனா இவர் இருக்கார்ல, நான் ஏர்போர்ட்ல டிராப் பண்ண சார், செக் பண்ணுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இங்க இருக்க ஆபீசர்ஸும் சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாங்க. ஏர்போர்ட் சிசிடிவி ஃபுட்டேஜை செக் பண்ணும்போது இவர் கொண்டு போய் விட்டுருக்காரு. அந்த பொண்ணுமே போயிருக்காங்கன்றது கன்ஃபார்ம் ஆயிருது. அங்க போய் அந்த பொண்ணு கால் பண்ணலனா நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சீனியருமே கேட்டுட்டு இருக்காரு. இப்ப எல்லா விசாரணையும் முடிச்சுட்டு கௌரவ் வீட்டுக்கு வராருல, அப்பதான் கௌரவுக்கு ஒரு ஒய்ஃப் இருக்கிறது நமக்கு தெரிய வருது. இந்த ஒய்ஃபோட பேரு மாலினி அப்படின்றது. சஞ்சனா கேஸுக்காக விசாரிக்க கூப்பிட்டாங்களான்ற மாதிரி கேக்குறாங்க. ஆமா ஆமான்ற மாதிரி இவரும் சலிப்பா சொல்லிட்டாரு. ஒய்ஃபுக்கும் இவருக்கும் என்ன பிரச்சனைன்றது தெரியல. 15 நாள் கழிச்சும் போலீஸ் கிட்ட இருந்து எந்த ஒரு தகவலும் கிடைக்கல. திரும்பி சித்தியும் சித்தப்பாவும் விசாரிக்கிறதுக்காக வராங்க. அந்த பொண்ணு அங்க படிக்கிற காலேஜுக்கே ஒழுங்கா போலன்ற மாதிரி காலேஜை சேர்ந்தவங்க சொல்லியிருக்காங்க. அந்த பொண்ணு உங்ககிட்ட பேசாம இருக்கிறதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும், இதுக்கப்புறம் எங்களால ஹெல்ப் பண்ண முடியாது, எங்களுக்கு மேல் அதிகாரிகளை தான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இதனால இவங்க 2 பேர் இருக்காங்கல்ல, கிரைம் பிரான்ச் ஆபீசரை பார்க்கறதுக்காக வந்துடுறாங்க. இந்த மாதிரி ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு, எப்படியாவது பொண்ணை காப்பாத்தி தாங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. இந்த ஆபீசர் இருக்காரு பாத்தீங்களா, புதுசா ஒருத்தருக்கு இந்த கேஸ் அலாட் பண்ணிடுறாரு. நீ 2 பேர் அசிஸ்டண்டா வச்சுக்கோ, இந்த கேஸை சால்வ் பண்ணுன்னு சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி இந்த ஆபீசர் ஏத்துக்கிறாரு. இந்த ஆபீசரை நான் இன்ஸ்பெக்டர்னு சொல்றேன். இவங்க இன்ஸ்பெக்டரோட அசிஸ்டன்ஸா இருப்பாங்க. கேஸை பத்தி ஃபுல்லா அனலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இன்ஸ்பெக்டர் இருக்காரு பாத்தீங்களா, முதல்ல ஸ்டேஷன்ல என்னதான் விசாரிச்சிருக்காங்க அதை கேட்டு வாங்கிக்கலான்ற மாதிரி பேசுறதுக்காக வராரு. அவங்களுமே விசாரிச்ச தகவலை சொல்றாங்க. அதாவது அந்த பொண்ணு காலேஜுக்கே 2-3 மாசமா போகாம இருக்கால, அதை பத்திலாம் சொல்றாங்க. அப்படியான்ற மாதிரி இவர் டீட்டெயிலாம் வாங்கிக்கிறாரு. எதுக்காக காலேஜுக்கு படிக்க போன பொண்ணு காலேஜுக்கு ரொம்ப மாசமா போகாம இருக்கான்ற மாதிரி யோசிக்கிறாரு. அந்த காலேஜ் நிர்வாகத்துக்கு கால் பண்ணி பேசுறாரு. ஆமா சார், 1.5 மாசத்துக்கு மேல அந்த பொண்ணு வரவே இல்லைன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. நீங்க வீட்டுக்கு போய் பாத்தீங்களான்னு கேக்குறாரு. கால் பண்ணோம் சார், அவங்க எடுக்கவே இல்ல, வீட்டுக்கெல்லாம் நாங்க போல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அந்த பொண்ணோட வீட்டு அட்ரஸ்க்கு போய் எனக்கு கொஞ்சம் தகவலை கொடுங்க, ஹவுஸ் ஓனர் இருந்தாங்கன்னா என்கிட்ட பேச வைங்கன்ற மாதிரிலாம் சொல்றாரு. அங்க இருக்கவங்களும் சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாங்க. இப்ப இவர் இருக்கார்ல, டீம் கிட்ட என்ன தெரிஞ்சது அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. ஆக்சுவலா கௌரவும் சஞ்சனாவும் அடிக்கடி போன்ல பேசிட்டு இருக்காங்க அப்படின்றது இவங்களுக்கு தெரிய வருது. இதை தாண்டி சஞ்சனா யார்கிட்ட எல்லாம் பேசியிருக்கான்றத கொஞ்சம் கண்டுபிடிங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இப்ப இன்ஸ்பெக்டர் கௌரவ விசாரிக்கிறதுக்காக ஸ்டேஷனுக்கு வர வச்சிடுறாரு. ஏற்கனவே போலீஸ் கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டேன்னு சொல்லிட்டாரு. பரவாயில்ல, என்கிட்ட எப்படி பழக ஆரம்பிச்சீங்க சொல்லுங்கன்ற மாதிரி கேட்கிறாரு. 4 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்த காட்டுறாங்க. இந்த கௌரவோட அம்மா இருக்காங்க பாத்தீங்களா, சஞ்சனாவோட சித்தி ஃப்ரெண்டா இருப்பாங்க. பேசுறதுக்காக சஞ்சனா வீட்டுக்கு வந்திருக்காங்க. அப்படிதான் இவர் வாட்டியா சஞ்சனாவை பார்த்திருப்பாரு. இவங்க படிப்பை பத்தி சொல்றாங்க. இவரும் கையெல்லாம் கொடுத்து பேசுறாரு. அவ என்னோட தங்கச்சி மாதிரி சார், ரக்ஷா பந்தனுக்கு எனக்கு ராக்கி எல்லாம் கட்டி விட்டா அப்படின்ற மாதிரி கௌரவ் சொல்றாரு. ஓஹோ, தங்கச்சி கிட்ட இந்த மாதிரிலாம் சாட் பண்ணுவாங்களா, இந்த சாட் எல்லாம் கொஞ்சம் பாருன்ற மாதிரி இந்த அசிஸ்டன்ட் காமிக்கிறாரு.
சார் எந்த காலத்துல நீங்க இருக்கீங்க? இந்த காலத்துல இந்த மாதிரி சாட் பண்றதுலாம் காமனான விஷயம் தான். இதே மாதிரி தான் நான் நிறைய பொண்ணுங்க கிட்ட சாட் பண்ணிருக்கேன். அந்த சாட்டை வேணா எடுத்து பாத்துக்கோங்க அப்படின்ற மாதிரிலாம் இவன் கொஞ்சம் கிண்டலா பேசிட்டு இருக்கான். ஓவரா பேசாது அப்படின்ற மாதிரி இவருமே திட்டுறாரு. சரி கிளம்புன்ற மாதிரி இவனை அனுப்பி விடுறாரு. அந்த வீட்டு ஹவுஸ் ஓனரை என்கிட்ட பேச வைங்கன்னு இன்ஸ்பெக்டர் சொன்னாரு பாத்தீங்களா? இப்ப ஹவுஸ் ஓனர் லேடி தான் பேசுறாங்க. என்ன நடந்தது அப்படின்றத டீடைலா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா அந்த பொண்ணு படிக்கிறதுக்காக வந்து ஒரு 3 மாசம் தான் ஓடி இருக்கும். அதுக்குள்ள இவங்க கிட்ட பேசுறதுக்காக வரா. நான் திரும்பி என்னோட ஊருக்கே போலான் இருக்கேன், படிப்பை ஸ்டாப் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றா. இவங்களுமே இந்திக்காரங்க தான். ஏமா திடீர்னு இந்த முடிவை எடுத்தேன்னு கேக்குறாங்க. அதை மட்டும் கேட்காதீங்க ஆன்ட்டி, என் பர்சனல் அப்படின்ற மாதிரி சொல்றா. அவ பர்சனல் சொன்னதுனால நான் மேற்கொண்டு கேட்கல சார், சரிமா காலி பண்ணிக்கோன்னு சொல்லி அனுப்பிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. படிக்கணும்னு வெளிநாட்டுக்கு வந்த பொண்ணு திடீர்னு எதுக்காக மனசு மாதிரி 3 மாசத்திலேயே கிளம்பிட்டா அப்படின்ற மாதிரி இந்த ஆபீசர் பயங்கரமா யோசிச்சுட்டு இருக்காரு. இப்பதான் ஆளுங்க மூலியமா ஒரு தகவல் கிடைக்குது. அந்த பொண்ணு ஏப்ரல் மாசம் இந்த ஊருக்கு வந்திருக்கான்னு தெரிய வருது. ஒரு பையன் கூட தான் வந்திருக்கான்றது தெரிய வருது. இந்த பையன் யாரு அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல இவங்க யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப சித்தி சித்தப்பாவை பார்த்து பேசுறதுக்காக வீட்டுக்கு வந்துடுறாங்க. சரியா 1 மாசத்துக்கு முன்னாடி இந்த இடத்துக்கு வந்திருக்கா, அது எப்படி வீட்டுக்கு வராம இருப்பான்ற மாதிரிலாம் கேக்குறாரு. உண்மையிலேயே அவ வீட்டுக்கு வரல அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேருமே சொல்லிட்டு இருக்காங்க. சரி வேற எங்க போயிருக்க வாய்ப்பு இருக்குன்னு கேக்குறாரு. எங்களை விட்டா அவளுக்கு யாருமே இல்ல, இங்கதான் வந்திருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க. இவங்களுக்கு சொந்த பசங்க 2 பேர் இருக்காங்கல்ல, பொண்ணு பேரு வித்யா, பையனோட பேரு நவீன் அப்படின்றது. இவங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிருக்கலாம்னு இன்ஸ்பெக்டர் நினைக்கிறாரு. உங்ககிட்ட ஏதாவது பேசினாலா அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. அவெல்லாம் எங்க கிட்ட பேச மாட்டா அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேருமே கொஞ்சம் கோவமா சொல்றாங்க. ஆக்சுவலா பேரண்ட்ஸ் அவளுக்கு தான் முக்கியத்துவம் தருவாங்க போல. அதனால இவங்க 2 பேருக்கு சுத்தமா அந்த பொண்ணை பிடிக்காது போல. கொஞ்சம் கோவமா தான் பேசிட்டு இருக்காங்க. சார் தப்பா எடுத்துக்காதீங்க, பசங்க கொஞ்சம் கோவத்துல இருக்காங்க, அதனால தான் இப்படி பேசுறாங்கன்னு அம்மா சொல்றாங்க. ஒருவேளை இவங்க கோவத்துல ஏதாவது பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கான்ற மாதிரிலாம் இன்ஸ்பெக்டர் யோசிக்கிறாரு. சஞ்சனா ஒரு பையன் கூட சேர்ந்து வந்திருக்காங்கல்ல, அந்த பையனோட போட்டோவை காமிச்சு தெரியுமான்ற மாதிரி கேக்குறாங்க. தெரியலன்ற மாதிரி வீட்டுல இருக்க எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. அந்த பையன் யாருன்ற மாதிரி ஒரு பக்கம் இவங்களும் விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பையனோட பேரு ரேவந்த் அப்படின்றது இவங்களுக்கு தெரிய வருது. அந்த பையனுமே சஞ்சனா மாதிரி அந்த ஊர்ல படிக்கிறதுக்காக போயிருப்பான். அந்த ரேவந்தோட ஊர்ல ஃபங்க்ஷன் நடந்திருக்கும், அதனால தான் வெளிநாட்டுல இருந்து அவன் வந்திருப்பான். அப்பதான் கூட இந்த பொண்ணு வந்திருக்காங்க. ஒருவேளை 2 பேர் லவ் பண்ணிட்டு இருக்காங்களா அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்கிறாங்க. ரேவந்தை ரீச் பண்ண முடியல, முதல்ல அண்ணனை ரீச் பண்ணிடுறாங்க. உங்க தம்பி கிட்ட கடைசியா எப்ப பேசுனீங்கன்ற மாதிரிலாம் விசாரிக்கிறாங்க. நான் 2 நாளைக்கு முன்னாடி கூட பேசினேன், என்ன விஷயம்னு கேக்குறாரு. உங்க தம்பியோட நம்பருக்கு கால் பண்ணா எடுக்கவே மாட்டான், இதுதானே நம்பர்ன்ற மாதிரி கேக்குறாங்க. இவரும் ஆமான்னு சொல்றாரு. இதுக்கப்புறம் கால் பண்ணா எடுக்க சொல்லுங்கன்ற மாதிரி சொல்றாங்க. இவரு தம்பி கிட்ட பேசலான்ற மாதிரி ரேவந்துக்கு கால் பண்ணி பேசுறாரு. போலீஸ் இந்த மாதிரி விசாரணை எல்லாம் பண்றாங்க, என்னாச்சு அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. தம்பியே எனக்கு தெரியலன்ற மாதிரிலாம் சொல்றான். இந்த நம்பர்ல இருந்து கால் வந்தா எடுன்ற மாதிரி அண்ணன் சொல்றாரு. அந்த நம்பர்ல இருந்து கால் வரதுனால இவனை அட்டன் பண்றான். என்னப்பா கால் பண்ணா எடுக்க மாட்டியான்ற மாதிரி கேக்குறாங்க. நீ சஞ்சனா கூட இந்த பகுதிக்கு வந்தல்ல, சஞ்சனா இப்ப மிஸ்ஸிங், சஞ்சனா எங்கன்றது உனக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இவன் பதில் எதுவுமே பேசாம சட்டுன்னு காலை கட் பண்ணிடுறான். என்ன காலை கட் பண்ணிட்டான்ற மாதிரி இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. இவன் ஒரு விஷயத்தை யோசிச்சு பாக்குறான். ஆக்சுவலா இவன் இந்த ஊருக்கு வரும்போது சஞ்சனா இவன் கூட தான் ஸ்டே பண்ணிருக்காங்க போல. சஞ்சனா ஒரு ரூம்ல இருக்காங்கல்ல, அந்த ரூம்குள்ள போய் இவன் கதவை சாத்துறான். என்ன பண்ணான்றது தெரியல. சஞ்சனா காலேஜ் இவங்க ஊர்ல தானே படிச்சாங்க, அப்ப 2 பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, அவங்க கிட்ட விசாரிக்கலான்ற மாதிரி ஆளுங்க விசாரிக்கிறதுக்காக வராங்க. சஞ்சனா படிப்புல ரொம்ப கெட்டிக்காரங்களா இருப்பாங்க. எப்பவுமே ஹாஸ்டல்ல புக் தான் படிச்சிட்டு இருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸுங்க கூப்பிட்டா கூட வெளியெல்லாம் வரமாட்டாங்க. அப்படிப்பட்ட சஞ்சனா இருக்காங்கல்ல, கொஞ்சம் மாற ஆரம்பிச்சிருப்பாங்க. ஹோட்டல்ல யாரையும் மீட் பண்றதுக்காக போறாங்க. சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே போறாங்க. யாரை மீட் பண்ணாங்கன்றதை நமக்கு காட்ட மாட்டாங்க. இவங்க ஈவினிங் சிரிச்சுக்கிட்டே வரத ஃப்ரெண்ட்ஸுங்க கவனிச்சிடுறாங்க. என்ன சஞ்சனா சிரிச்சுக்கிட்டே வர, என்ன உன்னோட பாய் ஃப்ரெண்டை பார்த்துட்டு வரியா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. பாய் ஃப்ரெண்டா? எனக்கு பாய் ஃப்ரெண்ட்லாம் இல்லைன்ற மாதிரி சஞ்சனா சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஏதோ ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்றது மட்டும் தெரிஞ்சிருது. அந்த பாய் ஃப்ரெண்ட் யாருன்னு தெரியுமான்ற மாதிரி இவர் கேக்குறாரு. ஒரு நாள் கௌரவ்னு ஒருத்தர் டிராப் பண்ணிட்டு போனாரு, அவரு பாய் ஃப்ரெண்டா என்னன்றது எங்களுக்கு தெரியல அப்படின்ற மாதிரி இந்த 2 பொண்ணுங்க சொல்றாங்க. போலீஸ்க்கு நிறைய இடத்துல இன்ஃபார்மர்லாம் இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு இன்ஃபார்மரை சந்திச்சு பேசுறதுக்காக ஒருத்தர் வந்திருக்காரு. இந்த இன்ஃபார்மர் பையன் ஒரு விஷயத்தை வச்சிருக்கன்னு சொல்ல ஆரம்பிக்கிறான். அதாவது அந்த சஞ்சனாவை பத்தி ஒரு இன்ஃபர்மேஷனை சொல்றான். போலீஸுங்க பேசிட்டு இருக்கும் போதே ரேவந்த் காலை கட் பண்ணிட்டார்ல, அதனால ரேவந்த் அண்ணனை வீட்டுக்கு வந்து தூக்கிடுறாங்க. உங்க தம்பி இந்த மாதிரி காலை கட் பண்றான், நீங்க ஒழுங்கா வீடியோ கால்ல அவங்க கிட்ட பேசுங்கன்ற மாதிரி சொல்றாங்க. இவருமே வீடியோ கால்ல தம்பி கூட கனெக்ட் ஆயிடுறாரு. ஏன்டா கட் பண்ண அப்படின்ற மாதிரி போலீஸுங்களாம் பயங்கரமா கோவப்பட்டு இருக்காங்க. நான் ஒரு பயத்துல கட் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். சரி என்ன நடந்தது தெளிவா சொல்லுன்ற மாதிரிலாம் இவங்க கேக்குறாங்க. இந்த வெளிநாட்டு காலேஜ்ல தான் இவங்க 2 பேருமே பழக ஆரம்பிச்சிருப்பாங்க. இவன் ஃபங்க்ஷனுக்காக சொந்த ஊருக்கு போலான்னு நினைப்பான். நானுமே சொந்த ஊருக்கு போனோம், உன் கூடயே வந்துடுறேன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சரின்ற மாதிரி இவனுமே கூட்டு வந்திருப்பான். 2 பேருமே வேற வேற ஊரா இருப்பாங்க. உன் ஊர்ல ஒரு நாள் மட்டும் ஸ்டே பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருப்பாங்க. அப்படிதான் இவன் வீட்டுல ஸ்டே பண்ணியிருப்பாங்க.
இவன் வந்து கதவை சாத்தின மாதிரி காமிச்சாங்கல்ல, அதை இங்கதான் கனெக்ட் பண்றாங்க. இவங்க கொஞ்ச நாளாவே காலேஜுக்கு நிறைய லீவ்லாம் எடுக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. நல்லா படிச்சவங்க இப்படி லீவ் எடுக்கிறது இந்த பையனுக்கு குழப்பமா இருக்கு. என்னாச்சு சஞ்சனா அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறான். அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா, இதுக்கப்புறம் காலேஜ்லாம் வேணாம், ஸ்டாப் பண்ணிடலாம்னு முடிவு பண்ணிட்டேன், என் வீட்டை கூட ஃபாரின்ல காலி பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏன் எதனால அப்படின்ற மாதிரிலாம் இவன் கேட்கறான். அதுக்கான காரணத்தை கடைசி வரைக்கும் அவங்க சொல்லாம இருந்திருப்பாங்க. அதுக்கு மேல நானும் கேட்கல சார், ஒரு நாள் தான் அங்க இருந்தா, அதுக்கப்புறம் கிளம்பி போயிட்டா, இதான் உண்மையிலேயே நடந்தது அப்படின்ற மாதிரி சொல்றான். இவன் சொல்றத கம்ப்ளீட்டா நம்புறதா வேணாமான்ற மாதிரி போலீஸுங்க யோசிக்கிறாங்க. போலீஸை பொறுத்த வரைக்கும் சித்தி சித்தப்பா அந்த ரெண்டு பசங்க மேலேயும் டவுட் இருக்குன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்பதான் புதுசா ஒரு தகவல் இவங்களுக்கு கிடைக்குது. ஜனவரி போன பொண்ணு ஏப்ரல் மாசம் வந்திருக்கான்ற மாதிரி தானே இவங்க நினைச்சாங்க. ஆனா அந்த பொண்ணு பிப்ரவரி ஒரு வாட்டி வந்துட்டு போயிருக்கா, அதே மாதிரி மார்ச் ஒரு வாட்டி வந்துட்டு போயிருக்கா அப்படின்றது இவங்களுக்கு தெரிய வருது. இதை பத்தி அந்த சித்தி சித்தப்பா கிட்ட கேட்டு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அதாவது வரா 2 நாள் இருக்கா, திரும்பி கிளம்பி போறான்றது இவங்களுக்கு தெரிய வருது. இப்ப சித்தி சித்தப்பா கிட்ட இந்த விஷயத்த காட்டுறாங்க. அவ மாசம் மாசம் வந்துட்டு போயிருக்கா, இது எப்படி உங்களுக்கு தெரியாம இருந்தது அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. சத்தியமா எங்களுக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி சித்தியும் சித்தப்பாவும் சொல்லிட்டு இருக்காங்க. உங்ககிட்ட கூட சொல்லாம வந்துட்டு போலான்னு நினைக்கிறானா, உங்களுக்கும் அவளுக்கும் என்ன பிரச்சனை, அந்த பிரச்சனையை சொல்லுங்கன்ற மாதிரி கேட்கிறாரு. அந்த மாதிரிலாம் எந்த பிரச்சனையும் இல்லைன்ற மாதிரி இவங்க 2 பேருமே சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா போலீஸ் மூலியமா ஒருத்தர் ஒரு தகவலை சேகரிச்சாரு பாத்தீங்களா, அதை பத்திலாம் இப்ப இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்றாரு. இப்பதான் பிரதீப்னு புதுசா ஒரு பையனை காட்டுறாங்க. இவன் தொழிலதிபரோட பையனா இருப்பான். சஞ்சனா இந்த ஊர்ல ஒரு காலேஜ்ல படிச்சாங்கல்ல, அந்த காலேஜ்ல இவன் கிளாஸ்மேட்டா தான் இருப்பான். தினமும் காலையில சஞ்சனாவை கூட்டு போறதுக்காக பைக்ல வரான். 2 பேருமே சேர்ந்து போறாங்க. இப்ப நமக்கு மட்டும் ஒரு விஷயத்தை ரிவீல் பண்றாங்க. அது என்னன்னா, ஒரு நாள் சஞ்சனா நடந்து போயிட்டு இருக்காங்க. இவனுமே பைக்ல அந்த இடத்துக்கு வந்து இவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். எதுக்காக என்னோட பேரண்ட்ஸ் கிட்ட அப்படி பேசினன்ற மாதிரி கேட்கிறான். இவங்க பிரதீப்போட பேரண்ட்ஸ் கிட்ட என்ன பேசினாங்கன்றது நமக்கு தெளிவா தெரியல, என்ன டிஸ்டர்ப் பண்ணாத, விலகி போன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இவன் பதிலுக்கு கோவமா பேசிட்டு இருக்கான். இப்ப பிரசன்ட்ல இன்ஸ்பெக்டருக்கு ஒரு தகவல் கிடைக்குது. அதாவது ஒரு இடத்துல எரிஞ்சு போன நிலைமையில ஒரு பாடி கிடைக்குது. அந்த பாடியை இவங்க போட்டோ எல்லாம் எடுத்திருப்பாங்க போல. அந்த போட்டோவெல்லாம் வச்சு பார்த்துட்டு இருக்காங்க. ஹைட்டை மேட்ச் பண்ணி பாக்குறாங்க. சஞ்சனா ஹைட் கூட மேட்ச் ஆகுது. இது மூலியமாவே சஞ்சனா முடிவெடுக்க முடியாது. டிஎன்ஏ டெஸ்ட் எல்லாம் எடுக்கிறதுக்கான வேலையை பாருங்கன்னு சொல்றாரு. இந்த விஷயத்தை சித்தி சித்தப்பா கிட்ட சொல்லணும்ல, இவங்களுமே இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. இதெல்லாம் கேள்விப்பட்டு அவங்க 2 பேருமே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்பதான் புதுசா ஒரு தகவல் தெரிய வருது. பிரதீப்பை பொறுத்த வரைக்கும் சஞ்சனாவை பிடிச்சுதான் பைக்ல எல்லாம் கூட்டு போறாரு. ஆனா இதெல்லாம் வித்யாக்கு பிடிக்கலன்றது உங்களுக்கு தெரிய வருது. ஏன்னா வித்யாவும் பிரதீப்பும் ஒரு டைம் க்ளோஸா இருந்திருப்பாங்க. ஒரே டைம்ல வித்யா கிட்டயும் பிரதீப் கிட்டயும் பேசணும்னு முடிவு பண்றாங்க. ஒரு லேடி ஆபீசர் வித்யா கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இன்ஸ்பெக்டர் இருக்காரு பாத்தீங்களா, இந்த பிரதீப் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. பிரதீப் கிட்ட உனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் ஒழுங்கா சொல்லுன்ற மாதிரி கேட்கிறாரு. இவனுமே நாங்க 2 பேருமே லவ் பண்ணிட்டு இருக்கிறதா நான் நினைச்சேன், அதனால தான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக பேரண்ட்ஸ் கிட்ட பேசிட்டேன், என் பேரண்ட்ஸும் வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னு சொல்றான். இப்ப நடந்த விஷயத்தை நமக்கு காட்டுறாங்க. பிரதீப்போட பேரண்ட்ஸ் பொண்ணு கேட்கறதுக்காக வீட்டுக்கே வந்திருப்பாங்க. இதெல்லாம் பார்த்து சஞ்சனா ஷாக் ஆயிருக்காங்க. என்ன பிரதீப், பேரண்ட்ஸை கூட்டு வந்திருக்க, நான் லவ்லாம் பண்ணல, ஃப்ரெண்டு மாதிரி தான் உங்ககிட்ட பழகிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இப்ப சித்தப்பா இருக்காருல, நல்ல சம்பந்தமா இருக்குமா, பேசி முடிச்சிடலான்ற மாதிரி சொல்லிட்டாரு. என்ன சித்தப்பா புரியாம பேசிட்டு இருக்கீங்க, நான் ஃப்ரெண்டு மாதிரி தான் பழகிட்டு இருந்தேன், அதை அவன் தப்பா புரிஞ்சு பேரண்ட்ஸை கூட்டு வந்திருக்கான், நீங்க சொல்லி புரிய வச்சு அனுப்புங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரிலாம் பேரண்ட்ஸ் முன்னாடி பேசிட்டாங்கல்ல, அதனாலதான் இவங்க நடந்து போகும்போது இவனுமே ரோட்டை மறைச்ச மாதிரி இவங்க கிட்ட பேசியிருப்பான். இப்பதான் வித்யாவோட கதையை நமக்கு காட்டுறாங்க. வித்யா ஸ்கூல் படிச்சாங்கல்ல, அந்த டைம் பிரதீப் கிளாஸ்மேட்டா தான் இருப்பாரு. 2 பேருமே ரொம்ப க்ளோஸாலாம் பழகிருப்பாங்க. இவங்க பிரதீப்பை பயங்கரமா லவ் பண்ணிருக்காங்கன்னு நமக்கு தெரியுது. ஆனா பிரதீப் இவங்கள ஃப்ரெண்டா பார்த்திருக்காரு போல. அதுக்கப்புறம் தான் பிரதீப் சஞ்சனாவை லவ்லாம் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. ஆனா சஞ்சனா பேரண்ட்ஸை திட்டி அனுப்பி விட்டுட்டாங்கல்ல, அது தெரிஞ்சு வித்யாவும் கோவமா பேசுறதுக்காக வராங்க. பிரதீப்போட முகம் எப்படி மாறிடுச்சு தெரியுமா, நீ லவ் பண்ற மாதிரி க்ளோஸா தானே பழகுன, அப்புறம் எதுக்காக இப்படி பண்ணன்ற மாதிரிலாம் திட்டுறாங்க. நான் உண்மையிலேயே லவ்லாம் பண்ணலன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. அப்ப பிரதீப்பை லவ் பண்ணனா கௌரவ லவ் பண்ணியா அப்படின்ற மாதிரி இந்த வித்யா கேட்டிருப்பாங்க. அதுக்கு சஞ்சனா எந்த ஒரு பதிலுமே சொல்லாம அமைதியா இருக்காங்க. இப்ப விசாரிச்சு முடிச்சதுனால பிரதீப்பை போக சொல்றாங்க. பிரதீப் இருக்கார்ல, ஒரு விஷயத்த சொல்றாரு. ஆக்சுவலா இவங்க ரிஜெக்ட் பண்ணதுக்கு காரணமா கௌரவ் தான் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைச்சிருப்பாரு. நீ கௌரவ் தானே லவ் பண்ற அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. அந்த கேள்விக்கு அவங்க பதில் சொல்லாம போயிருப்பாங்க. கண்டிப்பா அவ கல்யாணம் முடிஞ்ச கௌரவ தான் லவ் பண்ணிருக்கா அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. இவர் மட்டும் இல்ல, மாலினியும் யாரவரையும் அதை தான் நினைக்கிறாங்க. போலீஸ் கிட்ட சொல்றாங்க. இதனால இன்ஸ்பெக்டர் கௌரவுக்கு கால் பண்றாரு. உங்ககிட்ட பேசணும், உடனே ஸ்டேஷனுக்கு வான்னு சொல்றாரு. சார் எத்தனை வாட்டி சார் கூப்பிடுவீங்க அப்படின்ற மாதிரி இவருமே புலம்பிட்டு இருக்காரு. சரி வரன்ற மாதிரிலாம் கடைசியில ஏத்துக்கிறாரு. கௌரவ ஸ்டேஷனுக்கு வர சொல்லிட்டு லேடி ஆபீசர் இருக்காங்கல்ல, அவர் வீட்டுக்கு வந்துடுறாங்க. கௌரவ வைஃப் பேரு மாலினின்ற மாதிரி சொல்லியிருப்பேன். அவங்க கிட்ட பேசுறதுக்காக தான் வந்திருக்காங்க.
சஞ்சனாவும் கௌரவம் ரொம்ப க்ளோஸா, அவங்களுக்குள்ள ஏதாவது ரிலேஷன்ஷிப் போயிருக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் இவங்க நோண்டி நோண்டி கேள்வி கேட்கறாங்க. இந்த இடத்துல கௌரவ் இருக்கார்ல, அவ என்னோட தங்கச்சி மாதிரி சார், புரிஞ்சுக்கோங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. அந்த சைடு விசாரிக்கிற லேடி ஆபீசர் இப்ப இன்ஸ்பெக்டருக்கு கால் பண்ணி பேசுறாங்க. சார், ரெண்டு பேருமே ரொம்ப க்ளோஸா தான் பழகி இருக்காங்க, ஒய்ஃப் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஓகே, நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் இவனை போட்டு பயங்கரமா அடிக்கிறாரு. உண்மையை சொல்லுன்னு கேக்குறாரு. ஒரு நாள் இவர் வீட்டுக்கு போய் கை கொடுத்து பேசினார் பாத்தீங்களா, சஞ்சனாக்கு பிடிக்க ஆரம்பிச்சிருது போல. அவங்க இவரோட வீட்டுக்கு வராங்க, இவர்கிட்ட கேஷுவலா பேசுறாங்க. இவருமே காலேஜ்ல டிராப் பண்ற வேலை எல்லாம் பண்றாரு. போக போக அடிக்கடி இவங்க ரெண்டு பேருமே மீட் பண்ணி பேசலாம் செய்யறாங்க. ஆக்சுவலா காலேஜ்ல இவங்க வெக்கப்பட்டுக்கிட்டே வந்தாங்கல்ல, இவர்கிட்ட பேசிட்டு தான் வெக்கப்பட்டுக்கிட்டே வீட்டுக்கு வந்திருப்பாங்க. ஆனா இவர் அப்படிலாம் பழகி இருக்க மாட்டாரு, ஃப்ரெண்டு மாதிரி தான் பழகி இருப்பாரு. அதனால வீட்டுல கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொன்னோன்னே இவர் உடனே கல்யாணம் பண்ணிருப்பாரு. 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் மாலினிக்கும் இவருக்கும் கல்யாணம் ஆயிருக்கும். இவருமே மாலினி கூட சந்தோஷமா ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருக்காரு. அப்ப அவங்க கால் பண்ணி வர சொல்றாங்க. என்னன்னு பேசுறதுக்காக வராரு. என்ன சீட் பண்ணிட்டல அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. எது சீட் பண்ணிட்டனா? நான் உன்னை லவ்வே பண்ணல, சாதாரணமா தான் உன்கிட்ட பழகுனேன். நான் என்னைக்காவது உன்னை டச் பண்ணிருப்பனா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. டச் பண்ணல, ஆனா நீ லவ் பண்ற மாதிரி தான் பழகிட்டு இருந்த, என்ன நல்லா ஏமாத்திட்ட அப்படின்ற மாதிரிலாம் புலம்புறாங்க. நான் பேசி புரிய வச்சிட்டேன்ற மாதிரி கௌரவ் சொல்றாரு. ஆனா இன்ஸ்பெக்டர் ஏத்துக்க மாட்டாரு. அப்புறம் எதுக்காகடா அவ படிப்பை விட்டுட்டு பாதியிலேயே வந்தா? கண்டிப்பா உன்னை பாக்குறதுக்காக தான் வந்திருப்பா. அவளை என்ன பண்ண ஒழுங்கா சொல்லுன்ற மாதிரிலாம் கேக்குறாரு. எதுக்காக சார் என்னைய சந்தேகப்பட்டு இருக்கீங்க? சித்தி சித்தப்பா கூட ஏதாவது பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு. அவங்களுக்கும் இவளுக்கும் செட் ஆகல, அந்த பிரச்சனையை நினைச்சு ரொம்ப ஃபீலிங்ல இருந்தா என்கிட்ட ஷேர் பண்ணா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இவரு சொல்றது மூலியமா நடந்த விஷயத்தை நமக்கு காட்டுறாங்க. சித்தி சித்தப்பா இவங்க அக்கவுண்ட்ல இருந்து காசை எதிர்பார்க்கறாங்க. சஞ்சனா அப்பாக்கு நிறைய சொத்து இருக்கும் போல, இவங்க கையெழுத்து போட்டாதான் காசு கிடைக்கும். சில லட்சங்களை கேட்கறாங்க. ஆனா இந்த பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, காசெல்லாம் தர முடியாதுன்ற மாதிரி சொல்லியிருப்பா. இப்ப பிரசன்ட்ல இன்ஸ்பெக்டருக்கு இந்த தகவல் தெரிய வருது இல்ல, அதை பத்தி விசாரிக்கிறதுக்காக வீட்டுக்கு வந்துடுறாரு. இந்த விஷயம் சரியா 6 மாசத்துக்கு முன்னாடி நடந்திருக்கும். அதாவது வெளிநாட்டுக்கு இவ கிளம்பலான்னு யோசிச்சா பாத்தீங்களா, அதுக்கு முன்னாடி நடந்திருக்கும். சில லட்சங்களை கேட்கறாங்கல்ல, இவ தர முடியாதுன்ற மாதிரி சொல்றா. உனக்காக நாங்க அவ்வளவு பண்ணிருக்கோம்ல, தாமா அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. எனக்காக பண்ணது என் காசை வச்சு தானே பண்ணீங்க, அப்புறம் என்னன்ற மாதிரிலாம் இவ கேக்குறா. பேரண்ட்ஸை இழந்த பொண்ணுன்றதுனால எங்க பசங்களை விட ஒன்னதானே நல்லபடியா பாத்துக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேர் சொல்றாங்க. நீங்க நல்லபடியா பாத்துக்கிட்டதுக்கு நன்றி வேணா சொல்லுவேன், அதை தாண்டி என்னால என்ன பண்ண முடியும், என்னால காசெல்லாம் தர முடியாதுன்ற மாதிரி இவ சொல்லியிருப்பா. இவங்க ரெண்டு பேருமே பயங்கரமா அப்செட்லாம் ஆயிருப்பாங்க. இது எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்க இன்ஸ்பெக்டர் இருக்கார்ல, அதனால நீங்க தான் அந்த பொண்ணை சாவடிச்சிட்டீங்களா? ஏன்னா அந்த பொண்ணு செத்தா உங்களுக்கு தானே சொத்து எல்லாமே கிடைக்கும்ன்ற மாதிரிலாம் கேக்குறாரு. என்ன இப்படி பேசுறீங்கன்ற மாதிரி இவங்க ரெண்டு பேர் டென்ஷன் ஆயிடுறாங்க. ஆக்சுவலா அந்த பொண்ணு மைனரா இருக்கும் போது ஏமாத்தி ஏமாத்தி இவங்க காசெல்லாம் நிறைய எடுத்திருக்கலாம். ஆனா இவங்க அப்படியே ஹேண்ட் ஓவர் பண்ணிருப்பாங்க. காசு தான் முக்கியம் நினைச்சா நாங்க எதுனாலும் பண்ணிருக்கலாம் சார், அந்த மாதிரி ஆளுங்க நாங்க கிடையாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இவங்களும் எதுவுமே பண்ணலன்னா அப்ப சஞ்சனா எங்க தான் போனான்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. ஆக்சுவலா ஒரு பாடி கூட மேட்ச் பண்ணி பார்த்தாங்கல்ல, அது சஞ்சனா பாடி இல்லன்றது கன்ஃபார்ம் ஆயிருது. இப்ப கௌரவ் கிட்ட திரும்பி விசாரிக்கலாம்னு நினைக்கும் போது கௌரவ் வீட்டுல மிஸ்ஸிங்னு தெரிய வருது. முன்னாடி நாள் நைட்டே வீட்டை விட்டு அவர் தப்பிச்சு போயிருக்காரு போல. தப்பிச்சு போயிருக்கானா இல்ல நார்மலா போயிருக்கானான்னு தெரியல. அவனை எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. கௌரவ் சஞ்சனா ரெண்டு பேருமே ஆன்லைன்ல பண்ண சேட்டை தான் இதுக்கு முன்னாடி பார்த்திருப்பாங்க. இப்ப போன் மூலியமா பண்ண சேட்டையும் எடுத்துடுறாங்க போல. அதெல்லாம் பாக்குறது மூலியமா இவங்களுக்கு சில விஷயங்கள் தெரிய வருது. சஞ்சனா இருக்காங்கல்ல, என்னால படிக்கவே முடியல, நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன், நான் வந்துருவான்னு கேக்குறாங்க. சஞ்சனா இந்த மாதிரி பண்ணாத சஞ்சனா, நீ படின்ற மாதிரி இவருமே பதில்லாம் சொல்லிட்டு இருக்காரு. சஞ்சனா பிப்ரவரி மாசம், மார்ச் மாசம், ஏப்ரல் மாசம்லாம் திரும்பி இந்த ஊருக்கு வந்திருக்காங்கல்ல, அது எல்லாமே இவரை பார்க்கறதுக்காக தான் வந்திருக்காங்கன்றது சேட்டை படிக்கிறது மூலியமா இவங்களுக்கு தெரிய வருது. சஞ்சனா இருக்காங்கல்ல, நான் திரும்பி உன்னை பார்க்கறதுக்காக வரப்போறேன், நீ ஹரிஷ் கிட்ட சொல்லி வையின்ற மாதிரி சொல்றாங்க. யார் இந்த ஹரிஷ் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு கேள்வி வருது. அதாவது ரூம்காக ஹரிஷ் கிட்ட சொல்லி வைன்னு சொல்றாங்க போல. இவங்களால கௌரவ பிடிக்க முடியல, இந்த ஹரிஷை லாக் பண்ணி விசாரிக்கலான்ற மாதிரி நினைக்கிறாங்க. ஹரிஷை பொறுத்த வரைக்கும் ரியல் எஸ்டேட் வேலை தான் பண்றாரு. ஒரு 4-5 வீட்டோட சாவி இவர்கிட்ட எப்பவுமே இருக்கும். அந்த சாவியை அடிக்கடி இவர் கௌரவுக்கு தருவன்ற மாதிரிலாம் சொல்றாரு. கௌரவ பாக்குறதுக்காக சஞ்சனா தான் அந்த இடத்துக்கு வந்தாலான்ற மாதிரி கேக்குறாங்க. சார், கௌரவ பாக்குறதுக்காக நிறைய பொண்ணுங்க வந்து நான் பாத்திருக்கேன் சார், சஞ்சனா வந்தாலா என்னன்றதுலாம் எனக்கு தெரியாதுன்னு சொல்றான். சரி, அந்த இடத்துக்கு கூட்டு போன்னு சொல்றாங்க. அதாவது எந்த இடத்தோட சாவியை தந்தானோ அந்த இடத்துக்கு கூட்டு போக சொல்றாங்க. அது ஒரு பெரிய வீடு மாதிரி இருக்கு. இந்த வீட்டுல ஏதாவது கிடைக்குமா அப்படின்ற மாதிரிலாம் இவங்க தேடி பாக்குறாங்க. ஆளுங்க வீட்டை செக் பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் ஹரிஷ் கொஞ்சம் பயந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கான். ஏன் இவன் பயந்துட்டு இருக்கான்றது கிளியரா நமக்கு தெரியல. போலீஸுங்களுக்கு பிரோஜனமா எதுவுமே இந்த இடத்துல கிடைக்க மாட்டேங்குது. இப்பதான் இன்ஸ்பெக்டருக்கு போன் கால் வருது. லேடி அசிஸ்டன்ட் தான் கால் பண்ணிருக்காங்க. சார், மாலினி கிட்ட பேசினதுல சில தகவல்லாம் தெரிஞ்சது அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா மார்ச் மாசம் ஹஸ்பண்ட் திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு எங்கேயோ கிளம்பிட்டு இருக்காரு.
இந்த நேரத்துல எங்க கிளம்புறீங்க அப்படின்ற மாதிரி ஒய்ஃப் கேக்குறாங்க. இவர் சரியா பதில் சொல்லாம இங்க இருந்து கிளம்பி போயிருப்பாரு. கண்டிப்பா அந்த சஞ்சனாவை தான் பாக்குறதுக்கு போயிருப்பாருன்ற மாதிரி ஒய்ஃப் சொல்றாங்க. ஆக்சுவலா சஞ்சனா இருக்கா பாத்தீங்களா, எப்பவுமே இவர்கிட்ட க்ளோஸ் எல்லாம் பேசிட்டு இருக்க மாதிரி உங்களுக்கு தோணும். அந்த சஞ்சனா கிட்ட இருந்து நீங்க கொஞ்சம் தள்ளியே இருங்கன்ற மாதிரிலாம் ஹஸ்பண்ட் கிட்ட இவங்க சொல்லியிருப்பாங்க. சஞ்சனாவோட பேச்சு எடுத்தாலே எரிஞ்சு எரிஞ்சு விழுற ஹஸ்பண்ட் இருக்காரு பாத்தீங்களா, திடீர்னு ஏப்ரல் மாசத்துல இருந்து இவங்க கிட்ட அன்பா பழக ஆரம்பிக்கிறாரு. கட்டி பிடிச்சு ரொமான்ஸ் எல்லாம் பண்றாரு. இந்த மனுஷனுக்கு திடீர்னு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிச்சிருப்பாங்க. இப்படியே நாட்கள் போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் சஞ்சனா மிஸ்ஸிங் அப்படின்ற மாதிரி ஒரு நிலைமை வந்தது பாத்தீங்களா, இவரை விசாரணைக்காக கூப்பிட்டிருப்பாங்க. விசாரணையை முடிச்சுட்டு இவர் வீட்டுக்கு வந்திருப்பாரு. உன்கிட்டயும் அந்த சஞ்சனாவை பத்தி கேள்வி கேட்க வாய்ப்பு இருக்கு, நீ எனக்கு ஏத்த மாதிரி பேசு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. அப்ப இதுக்காக தான் நம்ம கிட்ட ரொமான்ஸ் பண்ற மாதிரிலாம் நடிச்சாரா அப்படின்ற மாதிரி இவங்களுமே யோசிச்சிருப்பாங்க. இத பத்திலாம் இந்த லேடி அசிஸ்டன்ட் கிட்ட இவங்க சொல்லிடுறாங்க. ஷார்ட்டா என்ன சொல்றாங்கன்னா, என் புருஷனே கூட சஞ்சனாவை ஏதாவது பண்ணிருக்க கூட வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி தான் சொல்றாங்க. இது எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்க இன்ஸ்பெக்டருமே என்ன பண்றதுன்னு யோசிக்கிறாரு. இப்ப செக் பண்ண ஆளுங்க இருக்காங்கல்ல சார், எதுவுமே கிடைக்கலன்ற மாதிரி சொல்றாங்க. நிச்சயமா கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, இன்னும் டீட்டெயிலா நம்ம செக் பண்ணோம்னு சொல்லிட்டாரு. அதாவது ரத்தம் வந்து அதை கிளீன் பண்ணா இவங்க டிடெக்ட் பண்ணி கண்டுபிடிப்பாங்கல்ல, அந்த மாதிரி டிவைஸ் எல்லாம் இந்த இடத்துக்கு கொண்டு வர சொல்றாரு. ஆளுங்களும் கொண்டு வந்துடுறாங்க. அதே மாதிரி டாக் ஸ்குவாடா இந்த இடத்துக்கு வந்துருது. கண்டிப்பா இங்க ஏதோ இருக்கு, கண்டுபிடிங்கன்ற மாதிரிலாம் சொல்றாரு. இது எல்லாத்தையும் இந்த ஹரிஷ் பதட்டமா பார்த்துட்டு இருக்காரு. ஒரு நாள் முழுக்க இந்த ஸ்கேனிங் ப்ராசஸ்லாம் போறதை நமக்கு காட்டுறாங்க. ஹரிஷ் இது எல்லாத்தையும் வாசல்ல நின்னு கவனிச்சிட்டு இருக்காரு. இப்பதான் போலீஸுங்களுக்கு புதுசா ஒரு தகவல் கிடைக்குது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, பிப்ரவரி மாசமே அவங்க ரெண்டு பேருமே கோயில்ல கல்யாணம் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் தகவல் கிடைக்குது. சார் கல்யாணம் பண்ணிருக்காங்க பாருங்கன்ற மாதிரி போட்டோஸ் எல்லாம் காட்டுறாங்க. யார் யாருன்னா கௌரவம் அந்த சஞ்சனாவும் கல்யாணம் பண்ணிருக்காங்க. சஞ்சனா ஜனவரி மாசம் வெளிநாட்டுக்கு போயிருப்பாங்க. அடுத்த மாசமே வந்து இவரை கல்யாணம் பண்ணிருக்காங்க. திரும்பி கொஞ்ச நாள்ல வெளிநாட்டுக்கு படிப்புக்காக போயிருப்பாங்க. திரும்பி வந்திருப்பாங்க, திரும்பி போயிருப்பாங்க. ஆனா ஏப்ரல் மாசம் வந்தவங்க திரும்பி போலன்றது உங்களுக்கு தெரிய வருது. இப்ப எங்க போனாங்கன்றது கேள்வியா இருக்குல்ல. அவங்க ரெண்டு பேருக்கு கல்யாணமே ஆயிருக்கு, உங்களுக்கு தெரியாதா அப்படின்ற மாதிரி மாலினி கிட்ட கேக்குறாங்க. சத்தியமா எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி மாலினி சொல்றாங்க. இப்ப அவரோட பேரண்ட்ஸ் கிட்ட கேக்குறாங்க, அதாவது கௌரவோட பேரண்ட்ஸ் கிட்ட கேக்குறாங்க. பேரண்ட்ஸுக்கும் அதை பத்தி சுத்தமா தெரியல. இப்ப சித்தப்பா சித்தி கிட்ட விசாரிக்கிறதுக்காக வராங்க. சார் சத்தியமா இதெல்லாம் எங்களுக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி இவங்களுமே சொல்றாங்க. சஞ்சனா இருக்கா பாத்தீங்களா, ஏப்ரல் மாசம் வரைக்கும் அப்பப்ப மட்டும் இவங்க கிட்ட பேசியிருக்கா போல, நீங்க முன்னாடியே கொஞ்சம் கவனமா இருந்திருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் இவர் திட்டுறாரு. இப்ப கௌரவ ஒரு வழியா ஆளுங்க கண்டுபிடிச்சிடுறாங்க. எங்கேயோ பதுங்கி இருக்கான், இன்ஃபர்மேஷன் கிடைச்சி இவங்க கண்டுபிடிச்சிடுறாங்க. இப்ப இவனை அடிக்கிறதுக்காக பெரிய பெரிய கட்டையெல்லாம் கொண்டு வராங்க. சார் நான் எல்லாத்தையும் சொல்லிடுறேன் சார், என்ன விட்டுருங்க விட்டுருங்கன்ற மாதிரிலாம் கேட்கிறான். ஒழுங்கு மரியாதையா எல்லா உண்மையா சொல்லுன்ற மாதிரி கேக்குறாங்க. இவனுமே நடந்த விஷயத்த தெளிவா சொல்ல ஆரம்பிக்கிறான். சஞ்சனா லவ்ன்ற மாதிரி இவனை டார்ச்சர் பண்றாங்கல்ல, இவன் புரிய வச்சாலும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. இவன் என்ன சொல்றானா, மேல் படிப்பு தான் ரொம்ப முக்கியம், நீ முதல்ல வெளிநாட்டுக்கு போய் நல்லா படி, அதுக்கப்புறம் எதுனாலும் யோசிச்சுக்கலாம், அதுக்கப்புறம் கூட நான் இவளை டைவர்ஸ் பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இவங்களுமே ஓரளவுக்கு ஏத்துக்கிறாங்க. வெளிநாட்டுக்கு போய் படிக்க ஆரம்பிச்சிட்டா நம்மள மறந்துடுவா, பிரச்சனை வராது அப்படின்ற மாதிரிலாம் இவர் யோசிச்சிருப்பாரு. ஆனா இவங்க அங்க போய் இவரை பத்தியே யோசிச்சுட்டு இருப்பாங்க. பிப்ரவரி மாசம் வரன்ற மாதிரி வந்திருப்பாங்க. கல்யாணம் முடிச்சுட்டு அந்த கெஸ்ட் ஹவுஸுக்கும் வந்துடுறாங்க. ப்ளீஸ் நம்ம ரெண்டு பேருக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல, உன் ஒய்ஃபை நீ அபிஷியலா டைவர்ஸ் பண்ணிரு, நம்ம ரெண்டு பேருமே மியூச்சுவலா வாழ ஆரம்பிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப எதுக்காக அதெல்லாம் பேசிட்டு இருக்க, நீ படிப்புல கான்சென்ட்ரேட் பண்ணு அப்படின்ற மாதிரி பேசி அனுப்புறாரு. இப்ப மார்ச் மாசம் வந்தவங்க திரும்பி அதே டாபிக்கை தான் எடுக்கிறாங்க. என்னால சுத்தமா படிப்புல கான்சென்ட்ரேட்டே பண்ண முடியல, நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்து இருக்கலாம், நம்ம ரெண்டு பேருமே வெளிநாட்டுக்கு கூட போலாம், நான் போய் படிக்கிறேன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இவர் ஏத்துக்க மாட்டாரு. எப்படியோ சமாதான பத்தி இந்த வாட்டி அனுப்பி வச்சிடுறாரு. இவங்களுமே வரேன்ற மாதிரி அடம்பிடிச்சு ஏப்ரல் மாசம் வந்துடுறாங்க. திரும்பி அதை பத்தி தான் பேசுறாங்க. இந்த வாட்டி டென்ஷன் ஆன இவர் இருக்காரு பாத்தீங்களா, இவங்களை பிடிச்ச சட்டுன்னு தள்ளி விட்டுறாரு. உன்கிட்ட ஒரு வாட்டி சொன்னா உனக்கு புரியாதா, இதுக்கு என்னோட ஒய்ஃபே எவ்வளவோ பரவாயில்ல போல, இது வரைக்கும் அது பண்ணுங்க இது பண்ணுங்கன்னு என்ன ஒரு வாட்டி கூட தொல்லை பண்ணது கிடையாது, ஒண்ணு நீ செத்துரு அப்படி இல்லைன்னா என்ன சாவடிச்சிரு, நிம்மதியா போய் சேர்ந்துருவேன் அப்படின்ற மாதிரிலாம் இவர் கோவமா பேசிட்டு இங்க இருந்து கிளம்பி போறாரு. இந்த பொண்ணு இருக்காங்கல்ல, இவர் பேசினதெல்லாம் யோசிச்சு பார்த்து ஃபீலிங்கா உட்காந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் திரும்பி வந்து பார்க்கும் போது அவ காணாம போயிட்டா. நான் கால் பண்ணலாம் நினைச்சேன், என் போனுக்கும் அவ ரெஸ்பான்ஸ் பண்ணல, இதுதான் நடந்தது, நீங்க நம்புனா நம்புங்க, நம்பாட்டி போங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இவன் சொல்றது உண்மையா பொய்யான்ற மாதிரி போலீஸுங்களுமே கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. எடுத்தோம் கவுத்தோன்னு இவனை அனுப்ப வேணாம், இவனை லாக் பண்ணியே வைப்போன்ற மாதிரி லாக் பண்ணி வச்சிடுறாங்க. இன்ஸ்பெக்டரும் என்ன நடந்திருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி அசிஸ்டன்ட் கிட்ட டிஸ்கஸ் பண்றாரு. அசிஸ்டன்ட் ஒரு விஷயத்த சொல்றாரு, அதாவது வித்யா கூட இதை பண்ணிருக்கலாம்னு சொல்றாரு. ஏன்னா வித்யாக்கு பிரதீப்னா ரொம்ப பிடிக்கும், பிரதீப்ப சஞ்சனா கொஞ்சம் அசிங்கப்படுத்திட்டாங்கல்ல, அதுக்காக கூட இப்படி பண்ணிருக்கலாம். அதே மாதிரி பேரண்ட்ஸ் இவங்களை விட அவளைதான் ரொம்ப பாத்துக்கிட்டாங்க, அந்த கோவத்தினால கூட இப்படி பண்ணிருக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. ஆனா இன்ஸ்பெக்டருக்கு அந்த மாதிரி தோணல, எனக்கு இவன் தான் பண்ணிருப்பான்னு தோணுதுன்ற மாதிரி சொல்றாரு.
திரும்பி மாலினி கிட்ட விசாரிக்கிறதுக்காக வந்துடுறாங்க. நான் ரூம்க்கு வரும்போது சஞ்சனா இல்ல, கிளம்பிட்டான்றதுக்காக நானும் வீட்டுக்கு கிளம்பிட்டேன்ற மாதிரி அவன் சொல்லியிருப்பான். அந்த நாள் உங்க ஹஸ்பண்ட் வீட்டுக்கு எத்தனை மணிக்கு வந்தாரு அப்படின்ற மாதிரி தான் கேக்குறாங்க. சார் அதுக்கு முன்னாடி நாள் நான் ஃபேமிலியோட வெளியே போயிட்டேன் சார், மாமனார் மாமியார் கூட வெளியே போயிட்டேன், அவர் எப்ப வந்தாருன்றது எனக்கு தெரியலன்ற மாதிரி சொல்றாங்க. அந்த நாள் வீட்டுல யாருமே இல்லைன்னு தெரிஞ்சோட இன்ஸ்பெக்டருக்கு ஒரு டவுட் வந்துருது. அதாவது கெஸ்ட் ஹவுஸ்ல புதைச்சிருக்க வாய்ப்பு இருக்கான்ற மாதிரி செக் பண்ணாரு பாத்தீங்களா, அது அவனோட வீட்டுல செக் பண்ணோன்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்ப டீம் எல்லாத்தையும் இந்த இடத்துக்கு வர வச்சிடுறாரு. டாக் ஸ்குவாட் ஆளுங்கெல்லாம் வராங்கல்ல, இப்ப டாக் ஒரு இடத்துல குலைச்சுக்கிட்டே இருக்கு, அந்த இடத்த தோண்டணும்ன்ற மாதிரி முடிவு பண்ணிடுறாரு. தோண்டுங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப ஆளுங்க தோண்ட ஆரம்பிச்சோன்னா கெட்ட நாத்தம் வருது. இப்ப எல்லாருமே பாக்குறதுக்காக வராங்க. ஒரு பாடி தான் இவங்களுக்கு கிடைக்குது. இப்ப நடந்த விஷயத்த நமக்கு காட்டுறாங்க. அவர் திட்டினாரு பாத்தீங்களா, அதை நினைச்சு சஞ்சனா பயங்கரமா ஃபீல் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்துல அவருமே இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இப்பயாவது சஞ்சனா மாறி இருப்பாங்கன்னு பார்த்தா சுத்தமா மாறவே இல்ல. ப்ளீஸ் நம்ம 2 பேர் சேர்ந்து இருக்கலாம், ப்ளீஸ் நம்ம 2 பேர் சேர்ந்து இருக்கலாம்ன்ற மாதிரி ஆரம்பிக்கிறாங்க. இவன் மாறவே மாட்டான்ற மாதிரி இவர் பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாரு. நான் சொன்னா கேட்க மாட்டியா அப்படின்ற மாதிரி இவங்களோட கழுத்தை நெரிக்கிறாரு. அப்படி கழுத்தை நெரிச்சவரு இவங்க கதையை முடிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் இவங்களோட பாடியை தூக்கி போட்டு நைட்டு நேரம் வீட்டுக்கு வந்திருப்பாரு. எல்லாருமே வெளியே போயிருக்காங்கன்னு தெரிஞ்சுதான் இப்படி வந்திருப்பாரு. இந்த இடத்துல புதைச்சிடலாம் அப்படின்ற மாதிரி இவருமே புதைச்சிருப்பாரு. ஸ்டார்டிங்ல இருந்தே கேஸ் இவர் பக்கம் வரக்கூடாதுன்றதுக்காக சித்தி சித்தப்பா பக்கம் டைவர்ட் பண்ணிக்கிட்டே இருந்திருப்பாரு. ஆனா கடைசியில போலீஸ் இவர் தான் குற்றவாளி அப்படின்றத கண்டுபிடிச்சிடுறாங்க. இவர் அரெஸ்ட் பண்ணி கூட்டு போற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. சித்தி சித்தப்பாக்கும் இந்த தகவல்லாம் தெரிய வருது. ஃபீலிங்கா உட்காந்துட்டு இருக்காங்க. இதோடயே இந்த கதையை முடிச்சிடுறாங்க. இந்த கதையில வந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.